நடக்கும்போது தடுமாற்றத்தோடவும் எங்க கீழே விழுந்துருமோன்ற பயத்தோடய நடந்துட்டு இருக்கீங்களா? சோ வயதானவர்கள் இந்த மாதிரி தடுமாற்றமும் கீழே விழுந்துருமோன்ற பயமும் இருக்கிறவங்க இப்ப நான் சொல்லக்கூடிய 3 எக்ஸசைசஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், அதாவது கை வீசி நடக்க போறோம். சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கையை தூக்கிக்கோங்க, அதுக்கு ஆப்போசிட் காலை அப்படி ரைஸ் பண்ணிக்கோங்க. இப்படி மாறி மாறி காலையும் கையையும் ரைஸ் பண்ணி ஒரே இடத்துல நடந்தாலும் ஓகே, இல்ல நீங்க ஃபுல்லா நடந்து போய்கிட்டு இருந்தாலும் ஓகே. சோ உங்களுக்கு எப்படி வாட்டமா இருக்கோ அது மாதிரி பண்ணுங்க. இதுல மெயின் விஷயம், இந்த கையை தூக்கும் போது ஆப்போசிட் சைடு கால் தூக்கணும், இந்த கையை தூக்கும் போது ஆப்போசிட் சைடு கால் தூக்கணும். ஒரே சைடே இப்படி தூக்கி தூக்கி இறக்குவீங்க, அது தப்பு. மாத்தி மாத்தி தூக்கி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ இதை வந்து 1 1 அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி 10 முறை பண்ணிக்கோங்க. ஈஸியா இருந்தா 20 முறை கூட பண்ணிக்கோங்க. செகண்ட் எக்ஸசைஸ், இந்த மாதிரி ஒரு பில்லோ நம்ம கீழே போட்டுக்கணும். ஸோ மொத்தமா நீங்க பில்லோ மேல ஏறி நின்னுக்கோங்க. பில்லோ மேல எதையும் பிடிக்காம நிக்க முடிஞ்சாதான் இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி இல்ல பில்லோ மேல நிற்கும் போது தடுமாற்றமா இருக்குன்னா சைட்ல இது மாதிரி வாலை பிடிச்சிக்கோங்க. ஸோ அது மாதிரி பிடிச்சிட்டு இப்படி நின்றுட்டு ஒரு கால் வந்து பில்லோ மேலேயே இருக்கணும், இன்னொரு காலை பொறுமையா கீழே டச் பண்ணுங்க, திருப்ப பில்லோ மேலேயே நின்னுக்கோங்க. ஸோ உங்களோட விரல் மட்டும், கால் விரல்கள் மட்டும் டச் ஆகணும், திருப்ப மேல வந்துடணும். ஸோ அந்த மாதிரி 10 டைம்ஸ் இப்படி 1 2 அது மாதிரி இந்த காலுக்கு, அப்புறம் அடுத்த காலுக்கு இந்த காலை ஃபிக்ஸ்டா வச்சுட்டு இப்படி இந்த காலை ஒரு 10 முறை பின்னாடி தொட்டுட்டு வரணும். இல்ல பில்லோ வச்சு பண்றது கஷ்டமா இருக்குன்னா பில்லோ இல்லாம அப்படியே பேக்ல எவ்வளவு தூரம் உங்களால காலை விரலை மட்டும் டச் பண்ண முடியுமோ டச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 முறை பண்ணிட்டீங்கன்னா இந்த சைடும் இந்த சைடுக்கு ஒரு 10 முறை பண்ணிட்டீங்கன்னா மொத்தமா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். பில்லோ இல்லாம பண்ணி ஈஸியானதுக்கு அப்புறம் கூட நம்ம திரும்பவும் பில்லோல நின்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போர்ட் வேணும்னா பிடிச்சிட்டு பண்ணுங்க, சேஃப்டி தான் முக்கியம். அடுத்த எக்ஸசைஸ், இந்த எக்ஸசைஸ்ல ஒரு ஸ்டெப் லாங்கா முன்னாடி வச்சுக்கணும், இன்னொரு காலை பின்னாடி வச்சுக்கணும். பின்னாடி இருக்க கால் முழங்கால் மடங்காம முடிஞ்சா கீழே வச்சுக்கலாம், இல்ல குதிகால் தூக்கி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா முட்டி மடங்காம பாத்துக்கோங்க. ஃப்ரண்ட்ல இருக்க கால் முழங்கால் மடங்கி இருக்கணும், இந்த ஆங்கிளுக்கு நேரா கணுக்காலுக்கு நேரா முட்டி இருக்கணும். இந்த மாதிரி மடக்கி வச்சு இப்படி நில்லுங்க. ஃபர்ஸ்ட் இப்படி நிக்க முடியுதான்னு பாருங்க. இப்படி நிக்க முடிஞ்சது அப்படின்னா இங்க பாருங்க. நிக்க முடியலன்னா இப்ப நின்னா அதுவே ஒரு எக்ஸசைஸ் தான். அதை 30 செகண்ட் நீங்க பண்ணிக்கலாம். இல்ல ஈஸியா நிக்க முடியுது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கையில ஏதாவது ஒரு பொருள், நான் டம்பிள் வச்சிருக்கேன், நீங்க வந்து வீட்டுல இருக்க டிவி ரிமோட்டோ இல்ல ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டிலோ கூட வச்சுக்கலாம். அப்படியே கையை ரெண்டதையும் நீட்டிட்டு இந்த டம்பிளை இந்த கையில கொடுக்குறோம், இப்படி வாங்கிடுறோம், திருப்ப இந்த கையில கொடுக்குறோம், வாங்கிடுறோம். இப்படி ஒரு 10 முறை மாத்திக்கோங்க. இவ்வளவு தூரம் வச்சு நிக்க முடியலன்னா கொஞ்சம் பக்கத்துலயே கூட வச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி வச்சு நிக்கணும். ஒரு ஸ்டெப்பு வச்சு நின்றுட்டு இப்படி 10 முறை. அப்புறம் இந்த காலை ஃப்ரண்ட்ல வச்சுட்டு இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும், இதை பெண்ட் பண்ணிக்கணும். இப்படி இந்த சைடுக்கு ஒரு 10 முறை பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அதை கையில வச்சுட்டு கூட நீங்க பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. இந்த 3 எக்ஸசைசஸை வித் சேஃப்டியோட உங்களால முடிஞ்ச எக்ஸசைசஸ் மட்டும் பண்ணி பாருங்க. ஸோ ரெகுலரா பண்ணும்போது கண்டிப்பாவே மாற்றம் இருக்கும். தேங்க்யூ.